அதிமுக கூட்டணிக்கு வர விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே கூட்டணி ஆட்சி என பாஜகவினர் பேசுவதாகவும் பேட்டி. பண்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. வருமானத்திற்கு அதிகமாக 571% சொத்து குவித்த புகாரில் நடவடிக்கை. கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் சிறைபிடிப்பு. எல்லை தாண்டியதாக படகையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படை. கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் ரவி முட்டுக்கட்டை போட நினைக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பரபரப்பு குற்றச்சாட்டு. கீழடி அகழாய்வு அறிக்கை நிராகரிக்கப்படவில்லை. மதிப்பாய்வில் உள்ளதாக ஒன்றிய அரசு தகவல். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீர் ராஜினாமா. மருத்துவ காரணங்களுக்காக பதவியிலிருந்து விலகுவதாக விளக்கம். மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளிலேயே குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா ஏன்? ஜெகதீப் தன்கர் தனது முடிவை பரிசீலனை செய்ய காங்கிரஸ் வலியுறுத்தல். லேசான தலை சுற்றல் அறிகுறிகளால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. மேலும் 3 நாட்கள் ஓய்வெடுக்க முதலமைச்சருக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தல். உணவு பாதுகாப்புத்துறை இணை இயக்குநர் கார்த்திகேயன் லஞ்ச வழக்கில் கைது. இயற்கை சோப்பு தயாரிப்பு நிறுவன உரிமையாளரிடம் லஞ்சம் பெற்ற புகாரில் நடவடிக்கை. கீழ்பவானி பாசனத்திற்கு முன்கூட்டியே தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. பவானி சாகர் அணை நிரம்பி உபரி நீர் வீணாக ஆற்றில் கலப்பதை தவிர்க்க வலியுறுத்தல். கோவையில் மாவட்ட அளவிலான வாள்வீச்சு போட்டி. ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆர்வத்துடன் வாழ் சுற்றினர். உதகை பைக்காரா படகு இல்லத்திற்கு சுங்க கட்டண மையம் அமைக்கும் பணி இன்று தொடக்கம். இன்றும் நாளையும் படகு இல்லம் தற்காலிகமாக மூடல். பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் கல்வி நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாட்டிற்கு 1 ரூபாய் கூட நிதி ஒதுக்காததை எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொண்ட ஒன்றிய அரசு. உடல்நலக் குறைவால் காலமான கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் உடலுக்கு தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி. கேரளாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. நாசாவுடன் இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய நிசார் செயற்கைக்கோள் வரும் 30ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்படுவதாக அறிவிப்பு. இமாச்சலில் பெய்த கனமழையால் ரயில்வே மேம்பாலத்தின் தாங்கு சுவர் இடிந்து விழுந்தது. ரயில் சென்று கொண்டிருந்த போதே சுவர் இடிந்து விழுந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே அவதார் 3 திரைப்படத்தின் ட்ரெய்லர் வரும் 25ஆம் தேதி வெளியாகிறது. புதிய போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு. (2025) ஆடவர் செஸ் உலக கோப்பை தொடர் இந்தியாவில் நடைபெறும். சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பான ஃபிடே அறிவிப்பு.